உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலின் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான். அவருக்கு அந்த தேர்தல் பயம் வந்து விட்டது. இப்போ தெரியுதில்லை, இப்போ அவர் இத்தனை நாள் 5 வருஷம் எதையும் மக்களுக்கு உருப்படியை செய்யாமல் பொய்யான 525 வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து, அதே முதல்ல என்ன சொன்னார், முதல் கையெழுத்து நீட்டுக்கு. இன்றைக்கி மருத்துவ கூட்டம் நடக்கிறத நான் சொல்கிறேன். நீட்டுக்கு தான் எதிரான கையெழுத்து நாங்கள் போடுவோம், நீட்டை ஒழிப்போம். நாங்கள் துணை முதலமைச்சரான உதயநிதி என்ன சொன்னார், அந்த ரகசியம் தெரியும்னார். ஆனால் இன்றைக்கி எந்த எக்ஸாம் அவங்க இன்றைக்கி ஒழிச்சிருக்கிறாங்க, குரூப் 2A தான் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இதுதான் திமுகவுடைய லட்சணம். ஆமாம், இவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வயலில் கான்கிரீட் ரோடு போட்டு அதில் நடந்து போனவர். அவர் செருப்பு போட்டு நடந்து போனவர். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அடிப்படையில் ஒரு விவசாயி அவர். அதனால் சாமானிய மக்கள், அதுவும் விவசாய பெருமக்களுக்கு அதிகம் என்ன விவசாய கடன் தள்ளுபடியிலிருந்து இலவச மின்சாரம் தந்ததுலேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதிமுக ஆட்சி, மறுபடியும் புரட்சித்துறை அம்மா ஆட்சி காலமாக இருக்கும், ஐயாவுடைய ஆட்சி காலமாகத்தான் இருக்கும். இன்னும் மிகப்பெரிய திட்டமான, அதெல்லாம் பழைய காலத்தில் சங்க காலங்களில் அரசர் பெருமக்கள் செய்யக்கூடிய திட்டங்கள், குடிமராமத்து திட்டம் நெருக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் 5500க்கும் மேற்பட்ட குளங்கள், தூர்களை, இது ஏரிகளை வந்து தூர்வாரி இருக்கிறார். அது விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயணம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான நீர் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது அதிமுக தான். அந்த புரட்சி அம்மா காலத்தில் காவேரி இதுகளை மீட்டு தந்தார். முல்லை பெரியாறில் 140 அடிக்கு தண்ணியை உயர்த்தலாம் என்ற மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார். திமுக செஞ்சிச்சா? இன்னும் செய்யலையே. ஆட்சி அமைந்தவுடன் இன்னும் இதெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமான மருத்துவ திட்டமாக அம்மா மினி கிளினிக்கு, அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 600க்கும் மேற்பட்ட மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே இந்த திட்டத்துக்கெல்லாம் அம்மாவின் பெயர் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு மூடு விழா நடத்திவிட்டு மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி பொய்யான கணக்கு எழுதி ஒரு பேரையே 3 முறை திருப்பி எழுதி 1 கோடி பேருக்கு மேலே நாங்கள் வீட்டில் வைத்தியம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஊடகம் நீங்களே இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு தெருவில் என்னைக்காச்சும் இந்த நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு ஆளுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்களா? நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் ஏமாற்றக்கூடிய இந்த ஏமாற்றுவாதி சொல்லக்கூடிய திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. பொதுவாக டீக்கடை பெஞ்சு தீர்ப்பு தான் வந்து தேர்தல் எதிரொலிக்கும். அந்த வகையில் இன்றைய தீர்ப்பு 2026 தேர்தலில் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்பதே. இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்க, அடிப்படையில் எங்களுடைய பொதுச்செயலர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எங்களுடைய கொள்கை முடிவே நீட்டுக்கு எதிரான, நீட்டு கூடாதுன்றது தான். ஆனால் மத்திய அரசு பெரும்பான்மையாக அதை வந்து சட்டமாக்கின பிறகு அங்கே தான் இருக்கிறது புரட்சி தமிழர்களுடைய அந்த ராஜதந்திரம், அவருக்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய ஈரம். ஏன்னா அவர் வந்து அரசியல் பயின்ற பல்கலைக்கழகம் அதிமுக, சத்துணவு திட்டம் தந்த நாயகர் புரட்சி தலைவர் வழியில். ஆமாம், மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை தந்திருக்கக்கூடிய புரட்சி அம்மா ஒரு வழிகளை ஒரு ஈகை குணம் கொண்டவர்னால அவர் சிந்தித்து பார்க்கிறார். மத்திய அரசு நீட்டை கட்டாயமாக்கிருச்சு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அறிவித்தார். திமுக என்ன செய்யும், எல்லாத்துக்குமே கவர்னரை, ஆளுநரை குறை சொல்லும், அனுப்புவாங்க, கையெழுத்து போடலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி சிஎம்க்குள்ள பவர், தனி அதிகாரம், ஆர்டிகல் 162 பயன்படுத்தி உள் இட ஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்ததன் பயனாக 600க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், இப்போ எங்கள் காலத்தில் எல்லாம் வந்து 19-20 பேர் தான் அரசு பள்ளியிலேருந்து நாங்கள் மெடிக்கல் காலேஜ் போவோம். இன்றைக்கி 600 பிள்ளைகளுக்கு மேலே படிக்கக்கூடிய வாய்ப்பு. 5 வருஷம் கணக்கு எடுத்திங்கன்னா 3000 பேர். 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறார். அதில் 1650 பேருக்கு அவருடைய மருத்துவ கனவை வந்து நனவாக்கி இருக்கிறார் எடப்பாடியார். இதுதான் அதிமுக ஆட்சி, சாமானிய மக்களோட வழி தெரிந்து செய்யக்கூடியது.